ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கடுகு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க காரத்துக்காக. இப்போ சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இந்த காயை வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி தண்ணி விட்டு வரும் இந்த காய். அதனால் நல்லாவும் வதங்கி வந்துருச்சு. குயிக்காக வெந்துருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. காயெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுமே சரிபாதியாக எடுத்து வேக வச்சுருந்தாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த பருப்பு வேக வச்சதை அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இது கொதிக்கும் பொழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை இந்த கொதிக்கிற சவ் கூட்டில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே அருமையான சவ் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.